அன்பு உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுப்பதற்காகவே சில கூலிப்படைகள் சில நாளாக இந்த யூடியூப் சேனலில் உலா வருகிறது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி சகோதரர் பிரியகுமார் தான். இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேலே தளபதி அப்படி இப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் சில தற்கொலைகளும் சிபிஐ விசாரணை எங்கள் தளபதி வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் பாருங்கடா இந்த தமிழ்நாட்டு அரசியலே நாங்கள் தெரிவிக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது, ஜாலியாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. 234 தொகுதி இருக்குது. அதுக்குன்னு வேட்பாளர் போடணும், அதுக்குன்னு நேர்காணல் எடுக்கணும். 10 பேர் 20 பேர் வச்சுலாம் நீங்கள் சிஎம் கனவு ஆக முடியாது. அதை தெரிஞ்சுக்க. சரி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? ஏன்னா நீங்கள் பனையூர் தொகுதியில் எங்கள் விஜய் நிற்பாருன்னு சொல்லணுங்க தானே. பனையூரையே ஒரு தொகுதியாக மாத்துறீங்க. சரி விடு, உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ராமசாமி விஜய் தூக்கிக்கிட்டு வரும்போதும், அப்புறம் அந்த சில இலவசங்களை இப்போ அறிவித்த போதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை ஆரம்பத்தில் அடித்தது 100% கரெக்ட் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் நம்ம மாற்றத்தை நோக்கி தான் நாங்கள் வரோம். மக்களுக்கு புது அரசியலை கொடுக்க போகிறோம், மாற்று அரசியல் கொடுக்க போகிறோம், மாற்று சக்தி நாங்கள் தான், அது என்னது தூய சக்தி நாங்கள் தான் அப்படின்லாம் உருட்டிட்டு என்ன ஏடா உங்கள் கட்சி நிர்வாகிங்க அண்டா சம்பளம் டவரா செட்டு நல்லா கொடுத்துட்டு இருக்கிறானுங்க, புடவை கொடுத்துட்டுங்கிறானுங்க. அப்புறம் மஞ்சப்பை நிறைய விசில் எதுக்குடாது? எதுக்கு? சரி கூட விசில் கூட உங்கள் சின்னம். இலவசத்தை அறவே நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்கு ஒரு மேடையை போட்டு ஓசி பஸ்ஸு வேண்டாம், ஓசி பஸ்ஸு வேண்டாம்னு ஒப்பாரி வச்சாங்க உங்கள் கட்சி பெண் நிர்வாகி கூட. எங்களுக்கு இலவசம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நீங்களே இலவசத்தை அறிவிக்கிறீங்க. இதனால தான் உங்களை இந்த தமிழ்நாட்டு அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும். ஆல்ரெடி இந்த திமுக அதிமுகன்னு மிகப்பெரிய ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில் இருக்கிற என் மக்களை தூக்கி மேலே கொண்டாடணும், சந்தனத்தால் குளிக்க வைக்கணும் நாங்கள் ஆசைப்பட்டா, மறுபடியும் அந்த சாக்கடையை தூக்கிக்கிட்டு இந்த தளபதி விஜய் மகளிருக்கு நாங்கள் 2500 கொடுக்குறோம், தாய்மாம் சீர் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம். அதாவது சொந்தமாக யோசி. இப்போ நீ இலவசத்தை கூட அறிவிச்சு தொலை, நீ மக்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல, மாற்று அரசியல் கொடுக்க போகிறதில்ல, இந்த மக்கள் மீது உனக்கு அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது. ஆனால் அந்த இலவசத்தை கூட சுயமாக யோசிக்க தெரியாமல் திமுக 1000னா அதிமுக 2000, நீ 2500 அப்படிம்ப. அப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தா நீ தாய்மாம சீரும்ப. ஏன்னா உங்களுக்கெல்லாம் விவஸ்தையே இல்லையா? என்ன இலவசமாக கொடுக்கணும் சொல்லு? மாற்று அரசியல் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இத்தனைக்கும் நாம் தமிழ் கட்சி 15 வருஷமாக களத்தில் நின்று சொல்கிற விஷயம் தான். அதை கூட உள்வாங்கிக்க முடியாதா? அப்படியாப்பட்ட தற்கொலை தலைவனாக இருப்ப தளபதி. மக்களுக்கு அடிப்படையான விஷயம் என்ன? என் மக்கள் கடுமையாக 30 நாள் அந்த வெயிலில் உழைத்து கொண்டாட காசை செகண்டில் கரைய வைக்கிறது என்ன? படிப்புக்காக, மருத்துவத்துக்காக, அப்புறம் இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட விலை உயர்வு. இதை கட்டுப்படுத்தணும். அப்போ எப்படி என் மக்கள் சம்பாதிக்கிற பணத்தை என் மக்கள் ஒரு பாதி பணமாவது சேமிச்சுக்கணும், அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே வாங்கிக்கணும், தன்மானத்தோடு எப்படி வாழணும்னு சிந்திக்கணும் ஒரு தலைமை. இதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயமே கல்வி இலவசமாக கொடுக்கணும், மருத்துவம் இலவசமாக தரமாக கொடுக்கணும், அப்புறம் எப்பயும் போல தண்ணீர், அது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமானது, அதையும் கொடுக்கணும். அதுதான் நல்ல தலைவன் சொல்கிற இலவசம். ஆனால் நீ சொல்கிறது கவர்ச்சிகர திட்டம், மக்களை ஏமாத்துற திட்டம். இந்த சதுரங்க வேட்டை மாதிரி மக்களோட ஆசையை தூண்டணும். அந்த தூண்டுற வேலையை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் உன் தலைக்கு துண்டை தான் போடணும், வேற வழி இல்லை. ஏன்னா வெக்கமே இல்லாமல் நீ விசாரணைக்கு போயிட்டு கையை ஆட்டிக்கினே வர. அதுக்கு எல்லாருமே பயங்கர காமெடியாக மீம்ஸ் போட்டுட்டுக்கிறாங்க. அதில் உங்கள் ஆளுங்க பாத்தியா சிபிஐ விசாரணையை முறியடித்து எங்கள் தளபதி களத்தில் வந்துட்டாருங்கிறாங்க. உண்மையாலுமே நீ அதான் பண்ணிட்டு வந்தியா? விசாரணையை எதிர்கொண்டு தான் வந்தியா? சொல்லு பார்க்கலாம். பிஜேபி உங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததா? தமிழ்நாடு அரசு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. சிபிஐ விசாரணை வேணும் நீயா வாலண்டரியா போய் பாஜக சைக்கிளில் ஏறின. இப்போ அதைவே உனக்கு சாதகமாக பேசுகிற. ஒரு வகையில் பார்த்தா நீ கருணாநிதி மாரி ஒரு திருட்டு அரசியல்வாதி தான். சில விஷயத்தை தனக்காக சந்தர்ப்பமாக மாற்றிக்கிற, ஓகே. ஆனால் பண்ணுற தப்பெல்லாம் நீ. ஆனால் திருப்பி விட்டு இந்த பாஜக என்ன நசுக்குது, திமுக என்ன பிதுக்குதுன்ற கொடுமை. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு நல்ல மாசான ஒரு ஹீரோ மக்கள் முன்னால் தமாசா மாதிரி நிற்கிறாப்புல.
எல்லாம் காமெடி நடிகரெல்லாம் போதும் நம்ம படம் நடிச்சது காமெடினா நம்ம ஹீரோவாக மாறணும்னு கஷ்டப்படுவாங்க. இந்த ஆள் ஹீரோவாக நடித்து காமெடினா மாறிட்டுறாப்புல. இப்படியாப்பட்ட ஒரு தற்குறிக்கெல்லாம் வந்து நீங்கள் முட்டு கொடுக்குறது ரொம்ப தப்பு. இந்த மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தணும். சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து விஜய்க்கு போடுற வாக்கு உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற வாக்கரிசிக்கு சமம். இந்த திமுக அதிமுக எவ்வளோ மக்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொடுமையான ஆட்சி கொடுத்து என் மக்களை வந்து கையேந்திர நிலையில் நிறுத்தினானுங்களோ அதே வேலையை தான் இந்த தாவக்கா தற்குறிய வரும். அதுங்களை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும். விஜய் சொல்லிக்கிற மாதிரி பக்கா மாசெல்லாம் கிடையாது, பக்கா தமாசான ஆள். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் விஜய்கிறான்னு சொல்லுவாப்புல. விஜய்க்கே வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஓட்டு தான், ஒரு ஓட்டு தான். அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்காகவே முழுக்க களத்தில் நின்று போராடுகிற அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த 234 தொகுதி வேட்பாளர்களுக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும். விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும். மீண்டும் ஒரு காலை சந்திப்போம். நன்றி.